வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு. ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறினால்தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியும். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து முயற்சி, கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் என்று சிந்திப்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். நமது பாராளுமன்ற வரலாற்றில் ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய அந்த மொழியில் கேள்வி கேட்கின்ற அதிகாரம் இல்லாமல் இருந்தது. 1977 ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் என்று வெற்றி பெற்ற நாகர்கோவில் தொகுதியிலே வெற்றி பெற்ற குமரி அனந்தன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பைந்தமிழில்தான் நான் கேள்வியை கேட்பேன் என்று விடாது குரல் எடுத்துக் கொண்டிருந்தார். குரல் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் பல முறை அவரை வெளியேற்றினார்கள். இருந்தாலும் தொடர்ந்து தன் முயற்சியை அவர் கைவிடவில்லை. ஒரு நாள் மத்திய அரசாங்கம் நமது பாபு ஜெகஜீவன் ராம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. குமரி அனந்தன் விடாப்பிடியாக தன் தாய்மொழியில் கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் முடிவெடுங்கள் என்று பாபு ஜெகஜீவன் ராம் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள். பாபுஜி அவர்கள் குமரி அனந்தனை அழைத்து, இதுவரையிலும் இல்லாத ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர இருக்கின்றீர்கள், அதில் சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை நான் பார்த்து முடிவெடுக்கிறேன் என்று குமரி அனந்தன் அவரிடம் சொன்னார்கள். குமரி அனந்தன் அவர்களும் அவரிடம் தெரிந்த மொழியில், பயின்ற மொழியில், தாய்மொழியில் கேள்வி கேட்டால் எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் என்று மீண்டும் பாபு ஜெகஜீவன் ராமாவிடம் சொன்னார்கள். ஜெகஜீவன் ராம் அவர்கள் தலைமையிலே நடந்த குழு கடைசியில் குமரி அனந்தன் கேட்பது போல் தமிழில் கேள்வி கேட்பதற்கு உரிமையை வழங்கலாம், அதுவும் உடனுக்குடன் அதை மொழி மாற்றம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதை போல பதிவு செய்வதற்கும் அது பயன்படும் என்று முடிவெடுத்தார்கள். குமரி அனந்தன் ஒரு தடவை சொன்னவுடன் முடியாது என்று சொன்னவுடனும் தொடர்ந்து அவர் அந்த கேள்வியை கேட்டதினால் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் தமிழில் கேட்பதற்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே தொடர்ந்த முயற்சி வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு தனி மனிதனாக நின்று குமரியிலே வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த குமரி அனந்தனால் அங்கே வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னால், என்னால் முடியும், நம்மால் முடியும், சாதிக்க முடியும் என்ற சிந்தனை தான் வெற்றியை அவருக்கு கொடுத்தது. அதை போலே தான் நாமும் ஒரு காரியத்தை எடுத்தால் தொடர்ந்து அதற்கு உரிய முயற்சியினை நாம் மேற்கொள்ள வேண்டும். தொடர 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 அதற்கு சக்தி கிடைக்கும். சக்தி கிடைத்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பாராமல், மத்திய அரசாங்கம் அதற்கு அனுமதி தருமோ என்று சிந்திக்காமல், எனது நோக்கம் கேள்வி கேட்க வேண்டும், எனக்கு கேள்வி கேட்பதற்கு அதுவும் தமிழில் வாய்ப்பினை தர வேண்டும் என்று தொடர்ந்த குரல் கொடுக்க வேண்டும். இத்தனை பேர் இருக்கின்றார்கள், யாரும் இந்த கேள்வியை கேட்கவில்லை, நீ மட்டும் கேட்கிறாயே என்று பலர் உங்களிடம் சொல்லலாம். அதையெல்லாம் காதில் ஏற்றுக்கொள்ளாமல், எனது நோக்கம் என் பைந்தமிழில் கேள்வி கேட்க வேண்டும் என்பதுதான் என்று எப்படி குமரி அனந்தன் முயற்சி செய்தாரோ அதே போலே தான் நாமும் ஒவ்வொன்றாக முயற்சி செய்ய வேண்டும். வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ தடங்கள் இருக்கும். முடியாது என்று போட்டிருப்பார்கள். ஏன் முடியாது என்று கேட்க வேண்டும். இது நடக்காத காரியம் என்று சொல்லுவார்கள். ஏன் நடக்காது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நாம் ஆழச் சிந்தித்து நல்ல கருத்தை உட்கொண்டு நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வசந்த் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை தினமும் காலை 7 மணிக்கு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் நோக்கமே வெற்றிதான். அந்த வெற்றியை அடைவதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.